Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. வாவ், இவ்ளோ காஸ்ட்லியான கார் யாரோடது? இது டோனி தனேஜாவோட காரு. அவர் இங்க புதுசா சேர்ந்திருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. அவர் அங்க சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போங்க போங்க போங்க. டோனி 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 இதெல்லாம் சீட்டிங். இவன் சாக்லேட் கொடுத்துதான் அவனை ஜெயிச்சிருக்கான். ஆமா ஆமா, அவன் சீட்டர் பா, சீட்டர். அப்படியா? அப்ப நீ வந்து என்கிட்ட மோது சாக்லேட் இல்லாம என்ன தோக்கடிச்சு காட்டு. கமான். இல்ல, நான்லாம் போட்டிக்கு வரலப்பா. நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன், போட்டி போடுறதுக்காக வரல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் பயந்துட்டான். ஒருவேளை இவன் என் கூட மோதலன்னா இவன் தலையில அடிக்கிற எல்லாருக்குமே நான் சாக்லேட்ஸ் கொடுப்பேன். இந்தாங்க. ஆதி, எல்லாரும் தலையில கொட்டினாங்கன்னா தலை வீங்கிடும். அதுக்கு பதிலா நீ போட்டிலே கலந்துக்கலாம், தலையாவது தப்பிக்கும். நீ யாரு? சிவா. என்னோட பேரு சிவா. நாம இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக இல்ல. அவன் இல்லன்னா என்ன? இப்ப நீ என்கிட்ட மோதிதான் ஆகணும். இல்லன்னா கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும் முன்னாடி தோல்வியை ஏத்துக்க. புரிஞ்சுதா? சிவா தோத்ததா சரித்திரமே இல்ல. சிவா, கமான், அவனோட தலகணத்தை உடைச்சிடு. அவன் ரொம்ப சீட் போடுறான்பா. ஓகே, நான் உங்ககிட்ட மோதணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ தோத்துட்டனா ஸ்கூல்ல இதுக்கப்புறம் எந்த தப்பான விஷயத்தையும் பண்ணவே கூடாது. நாம படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரோம். என்ன, ஓகேவா? இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். டோனி எப்பவுமே தோக்க மாட்டான். கமான். சிவா 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 அந்த சிவாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி உன்னை தோக்கடிச்சிருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறேன். இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். என்ன அவமானப்படுத்தின அவனை நான் இப்பவே பழி வாங்கி ஆகணும். கவலைப்படாதீங்க டோனி, இந்த பப்பு அங்கிள் என்ன பண்றேங்கிறத பாத்துக்கிட்டே இருங்க. சிவா, தள்ளி போ. அந்த காளமாடு உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஓடிடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது நம்ம பிளான்லயே இல்லைங்க. டோனி தம்பியை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஸ்கூலுக்கு வந்த புது பையன் டோனி காலை மாட்டிக்கிட்டான். நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு டோனியை காப்பாத்த போயிட்டு இருக்கான். இதோ கிட்ட போயிட்டான், காப்பாத்த போறாரு. என்ன இது? அந்த
இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. காலமாடு ஜெயிக்க போகுதா இல்ல சிவா ஜெயிக்க போறானா? நம்ம சிவா சைக்கிள் எடுத்துட்டு காத்துல பறந்து போயிட்டு இருக்காரு. என் கைய புடிச்சுக்கோ. இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு. டோனி தப்பிப்பானா மாட்டானா? சிவாவும் காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா டோனி பயந்துகிட்டே வர மாட்டேன்னு சொல்றான். அடடா, யாராவது பாருங்க, சிவா டோனிய காலமாட்டுல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட சிவா ஜெயிச்சுட்டான். காப்பாத்துன டோனிய பத்திரமா தரைய எடுக்கிறதுக்காக சிவா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். இதோ வந்துட்டான். டோனி தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த புல்லால என்ன பண்ண முடியும்? நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சத்தம் போட்டேன். நான் என்னோட புல் ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சிவா வந்துட்டான். என்னோட ரைடை இவன் வீணாக்கிட்டான். ரைட வீணாக்கிட்டானா? நீ அநியாயத்துக்கு ரொம்ப செல்ஃபிஷா பேசுற. வா சிவா, இவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உன்னையே அவன் குறை சொல்லி பேசிட்டு இருக்கான். தம்பி டோனி, உன் பின்னாடி பாரு காலமாடு. எங்க எங்க காப்பாத்துங்க. வா, என் கைய புடிச்சுக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இல்ல டோனி தம்பி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவாவை பத்தின கவலையா நீங்க விடுங்க. இந்த தடவை தான் என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பிளான் ஃபெயில் ஆகாது. பப்பு அங்கிள், சிவாவோட தைரியத்துக்கு அவனோட சைக்கிள் தான் காரணம்ன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிவா கிட்ட இருக்கிற சைக்கிளை விட எனக்கு ரொம்ப நல்ல சைக்கிள் வேணும். நான் என்னோட ஹைடெக் சைக்கிள்ல ரேஸ் பண்ணுவேன். ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் நான் யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எங்க இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு சைக்கிளை கொண்டு வாங்க. அடடா, நமக்கு இப்ப பணமெல்லாம் கொட்ட போகுது. அட்ரா சக்க. ஆனா டோனி தம்பி, ஹைடெக் சைக்கிளோட விலை ரொம்ப அதிகமாச்சே. ஒரு 2-3 லட்சமாவது செலவாக. அதான் என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. அதுவும் இல்லாம பாஸ் கிட்ட என்னால அவ்வளவு பணத்தை கேட்க முடியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு பணம் எதுக்குன்னு என்ன கேள்வி கேட்பாரு. இந்தாங்க பிடிங்க. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் பாக்கெட் மணி பணம் நிறைய என்கிட்ட இருக்கு. ஓ, ஏய் சிவா, கமான், சைக்கிள் ரேஸ்க்கு வரியா? இங்க பாரு, எனக்கு ரேஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கல்ல, சிவா என் சைக்கிளை பார்த்து பயந்து போயிட்டான். இவன் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டான். இது 27 கேர்ள்ஸ் உடைய சைக்கிள். சிவாவால மட்டும் கிடையாது, என்கிட்ட யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோனியோட சைக்கிள் ரொம்பவே நல்லா இருக்கு. கிவ் ஹிம் a big hand. நீ ஜெயிச்சிட்ட டோனி. வா, நாம இப்ப கிளாஸுக்கு போகலாம். பப்பு அங்கிள், சிவா என் கூட ரேஸ்க்கு வர தயாராவே இல்ல. இப்ப நான் சிவாவை எப்படி அவமானப்படுத்த போறேன்? அட டோனி தம்பி, இந்த பப்பு இருக்கும்போது நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? சிவா கண்டிப்பா ரேஸ்ல கலந்துக்குவான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? ரேவா, நிறுத்துங்க. ஸ்டாப். சிவா, சீக்கிரமா வா. ரேவாவை சில பேர் கடத்திட்டு போறாங்க. வேகமா வா. ரேவாக்கு என்னாச்சு? ஹலோ சிவா, உன்னோட ஃப்ரெண்டு ரேவாவை நீ தேடிக்கிட்டு இருக்கியா? அவ நம்ம கையில தான்ப்பா இருக்கா. நீ யாருன்னு சொல்லு. என் ஹிஸ்டரி எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு நினைச்சன்னா டோனி கூட நீ சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கணும். நீ ரேஸ்ல கலந்து ஜெயிச்சிட்டன்னா ரேவாவை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ பண்ணது தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவா என் கூட ரேஸ்ல போட்டி போட ரெடியா இருக்கான். அதனால யாரும் இந்த ரேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? இந்த ரேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. On your marks, get set, go.
பப்பு அங்கிள் நல்லா கேளுங்க, சிவா என்னை விட வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க டோனி தம்பி. சிவா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கவலையை விடுங்க, நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. பாய் பாய் சிவா. அங்கிள் எனக்கு வழியை விடுங்க. அடுத்தவங்களுக்கு வழி விட்டு எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி. நீ தான் எங்களை தாண்டி முன்னேறி போய் ஆகணும். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், நாங்க சிவாக்கு தொல்லை கொடுக்கலான்னு வந்தா அவன் எங்களை துவச்சு போட்டுட்டு போயிட்டா பாஸ். என்னது, ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அடி வாங்கிட்டீங்களா? அவனுக்கு பையனை சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி அடிச்சா பாஸ். எஸ், இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ, என்ன இது, நான் ஜெயிக்க போறது இல்ல. அங்கிள், சிவா என்னை விட வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன ஆனாங்க? சிவா, நீ இந்த ரேஸ்ல தோத்துதான் ஆகணும். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணனா உன்னோட ஃப்ரெண்ட் இங்க சிரமப்படுவா. உன் ஃப்ரெண்டோட குரலை கேட்கணுமா? இரு, சொல்லு அவன் கிட்ட நீ எவ்வளவு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன்னு. ஹலோ சிவா, ரேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வெரி நைஸ் ரேவா. ஆஹா, நீ என்ன சீனை மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சீன்ல நீ பயந்து சிவாவை கூப்பிடணும். உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. அங்கிள், நான் எதுக்காக பயப்படணும்? நியாயப்படி பார்த்தா பயப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான் பயப்படணும். அங்கிள், சிவா வரதுக்கு எப்படி லேட் ஆகும்? அது வரைக்கும் நீங்க எனக்கு கூல் ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்து தர முடியுமா? நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன், பிக்னிக் கூட்டு வரல. கொஞ்சமாவது பயம் இருக்க வேணா? பாய் பாய் சிவா. இதுக்கப்புறம் உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்? பாப்பு அங்கிள், சிவா மறுபடியும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவனோட சைக்கிள் மறுபடியும் சரியாயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க முன்னாடி தெரியல மலைக்கு நடுவுல ஒரு குறுக்கு வழி இருக்குல்ல, அதுக்குள்ள போந்து நீங்க வந்துருங்க. சிவாவால அந்த வழியை கிராஸ் பண்ண முடியாது. அட, டோனியோட சைக்கிளும் பறக்குமாப்பா? ஆனா சிவாவோட சைக்கிளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். டோனி, இந்த ரேஸ் அவசியமே இல்ல. ரேவா எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லிடு. நான் இப்ப சொல்ல மாட்டேன் சிவா. இங்க பாரு, என்னோட சைக்கிள் நம்பர் 1 அப்படின்றத நான் நிரூபிச்சே ஆகணும்.
சிவா இப்ப டயரே ஒழுங்கா இல்லாம உன்னால எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும் ஆ? நில்லு டோனி. வேண்டாம். அங்கிள், என் கண்ணுக்கு உங்க 2 கண்ணை சுத்தி கருப்பா இருக்கிற மாதிரி தோணுதே. என்ன என் கண்ணு கருப்பா இருக்கா? என்ன விளையாடுறியா? என்னோட கண்ணு நல்லா தானே இருக்கு. இப்ப நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பாயிடும் பாருங்களேன். அங்க பாருங்க, சிவா நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கான். நீ எப்படி இங்க வந்த? நீ என் பக்கத்துல வராத. நீ பக்கத்துல வந்தா இந்த பொண்ணோட கதை அவ்வளவுதான் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், இப்போ கண்ணாடி எடுத்து உங்க கண்ணை பாருங்க. இங்க பாரு சிவா, ஐ எம் சோ சாரி. உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன்ப்பா. இருந்தாலும் நீ 2 தடவை என் ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க. நீ ஒரு ட்ரூ ஹீரோ. அண்ட் யுவர் சைக்கிள் இஸ் சைக்கிள் நம்பர் 1. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.